ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார்பட்டா பரம்பரை படத்தோட ஹீரோ நம்ம ஆர்யாவுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்றைக்கி சமைச்சு காமிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க நம்ம சார்பட்டை பரம்பரை படத்தின் ஹீரோ ஆர்யாவுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு அவரே சொல்கிறத நம்ம கேட்போம். ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ப்ரோ? பிடிச்ச ஃபுட்டு எனிதிங் இன் சிக்கன். எனிதிங் இன் சிக்கன். ஸோ யூ லைக் சிக்கன் மோஸ்ட்? எஸ். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, ஆர்யாக்கு பிடிச்ச சிக்கன். பர்டிகுலராக ஒரு டிஷ் என்ன பிடிக்கும்? பர்டிகுலர்னால் பிரியாணி தான். பிரியாணி தான் மாஸ். எனக்கு அதான் பிடிக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பாய். ஆர்யாவுக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த பிரியாணி இன்றைக்கி நம்ம செய்வோம். அந்த படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அமேசான் ப்ரைமில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது படம். அதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ரஞ்சித்தோட டைரக்ஷன்னாலே அது வேறு லெவலில் தான் இருக்கும். அதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சூப்பராக எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஆர்யாவோட பேர் வந்து அதில் கபிலன் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கபிலன் கேரக்டருக்காக அவர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு படத்துலேயே நல்லா தெரியுது. அந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். அதனால் பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டு 6 பேக் 8 பேக்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக நடிச்சிருந்தார். அந்த ஹீரோ கேரக்டர் மட்டும் இல்லாமல் அவங்க கூட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த வேம்புலி கேரக்டரில் அவர் நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்டாக இருந்தது, வில்லனுக்கு நல்லா ஆப்டாக அப்படியே இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரங்கன் மாஸ்டர் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக கரெக்டாக அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி அந்த பசுபதியை போடுறது நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த டான்சிங் ரோஸ் கேரக்டரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அது சூப்பராக இருந்தது அந்த கேரக்டர். அந்த படத்தில் அவர் நடித்தது. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எல்லாரை விட அந்த டான்சிங் ரோஸ் தான் நம்ம மனசில் நின்றுட்டார். டான்சிங் ரோஸ் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு, பிரின்ஸ் நசீம்னுட்டு. இங்கிலாண்டில் அவர் பாக்ஸராக இருந்திருக்காரு அந்த காலத்தில். அப்புறம் அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா சேம் அந்த பிரின்ஸ் நசீமோட அந்த பாக்ஸிங் ஸ்டைலில் தான் இந்த டான்சிங் ரோஸ்ன்ற கேரக்டரை பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அது அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி பாக்ஸிங்க்கு அந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு க்ரேஸ் இருந்திருக்குன்னுட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம் நீங்கள் யாரை பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் ஒரு 2 தடவையாவது பார்த்துருப்பேன் இந்த படத்தை. எல்லா கேரக்டருமே நல்லா செலக்டிவாக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரஞ்சித் போட்டிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொரோனா டைமில் வீட்டிலே உட்காந்துட்டு நமக்கு போர் அடிச்சுட்ருக்க இந்த டைமில் ஒரு நல்ல படம் கொடுத்த ரஞ்சித்துக்கும் நம்ம பட ஹீரோ ஆர்யாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்யூலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.